ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கமலஹாசன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அப்படி என்னன்னு கேக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல ஒரு படம் பண்ண போறாரு. அதாவது கமலஹாசன் ரஜினியும் சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தோன்னா கமலஹாசன் அதாவது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல இவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் பண்றாரு. டைரக்டர் யாருன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுந்தர் சி அவர்கள் தான் டைரக்டர். அதாவது 1997 அருணாச்சலம் என்ற படம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு பிறகு ரஜினிகாந்தோட பார்த்தோன்னா சுந்தர் சி இணைகிறாரு. அதுனா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அடுத்த படம் பார்த்தோன்னா ராஜ்கமல்ல லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஏன் இவர் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூலி படம் சரியா ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சபடி வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் சுந்தர்சியை வச்சு கமலஹாசன் அவர்கள் தயாரித்து படம் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே கமலஹாசன் அவர்களை வச்சு அன்பே சிவம் அப்படின்னு ஒரு படத்தை இவர் பண்ணியிருக்காரு சுந்தர்சி. அந்த நட்புக்கு பிறகு இப்போ பார்த்தாங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக இன்டர்வியூவில் சொல்லுவார் ரஜினிகாந்த் சார் கூட மறுபடியும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவருடைய கனவும் நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சரியா சுந்தர்சி டைரக்ஷன் அப்படின்னாலே பார்த்தோன்னா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இவர் காமெடி படம் எடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே போல் ஆக்ஷன் படமும் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் விஷாலை வச்சு ஆக்ஷன் படமும் பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்ஷன் படம் வச்சு பண்ண போகிறாரா ரஜினி வச்சு அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காமெடி படமா இல்லை ஆக்ஷன் படமா அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தர்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அருணாச்சலமே இதுக்கு ஒரு முன்னுதாரணம். அந்த படத்தை பார்க்கும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டி மேலே பார்த்துருப்பாங்க. அப்போ 1997 பீரியட்ல பார்த்தோங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். இப்போவும் அந்த படத்தை ரீலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரசிகர்லாம் ரொம்ப ஆவலாகவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்க்கலாம் 2027 வரைக்கும் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தெரியும் இந்த படத்தை ரெட் ஜெயின் தான் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல ஏன் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்காக முன்கூட்டியே இது மாதிரியான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை யாருமே எதிர்பார்க்காத நிலையில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரசிகர்களும் ரொம்பவும் சந்தோஷம். அதே போல கமலஹாசன் அவர்கள் இதுல ஒரு கேமியோ ரோல் வராரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிபட்டிருக்கு. பார்க்கலாம். சுந்தர்சி அவர்களுக்கு தெரியாதா எப்படி அந்த கேமியோ ரோல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் யாரெல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. கமலஹாசனும் இதுல கேமியோ ரோல் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்தே பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தையும் கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி.